பண்ண போகிற டிஷ் வந்து மட்டன் இனிப்பு சுக்கா. இப்போ இதோட செய்முறை எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம இது வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணது இது நான் அதில் போட்டுடுறேன். இப்போ நான் சொல்கிற இந்த அளவு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டனுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷு. இது நம்ம இப்போது இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாருங்கள், இது வந்து ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 5 கிராம்பு, ஒரே துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை வந்து நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது நம்ம ஆட்டி வச்ச இந்த பட்டை கிராம்பு மசாலா, இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு ஆட்டியிருக்கேன், இது வந்து இதில் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த 1/4 கிலோ அளவுக்கு மட்டனுக்கு நம்ம ஒரே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் தான் எடுக்கிறோம். தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா புளிப்பு அடிக்கும், அதனால சின்ன தக்காளி ஒன்றே ஒன்று. நம்ம போட்ட இந்த பட்டை கிராம் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் விடணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போடுறேன். காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல எண்ணெய் கக்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு இந்த மசாலா. இப்போ நம்ம இதில் மட்டன் போட்டுக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம கிரேவி டைப்பில் தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். இது இப்போ விசில் நல்லா அடங்கிடுச்சு. இது நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம இந்த மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி வந்து ஒரு அளவுக்கு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகணும் கிரேவி. பாருங்க, இப்போ வந்து நம்மளுக்கு கிரேவி ஒரு அளவுக்கு செமி ட்ரையில் இருக்குது. இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி செமி ட்ரையாக வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மட்டன் இனிப்பு சுக்கா ரெடி ஆயிடுச்சு.